கிட்டத்தட்ட 286 நாள் வந்து இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மூவியோட பிளாட் மாரி இருக்குல்ல. எஸ். அதுதான் வந்து இப்போ வேர்ல்ட்ல நடந்திருக்கு. ஏன் வந்து இத்தன நாள் வந்து அவங்க அங்க ஸ்டக்கா இருந்தாங்க. 8 டேஸ் தான் மிஷனே. பட் ஆனா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் ஸ்டார்லைனரோட ஃபர்ஸ்ட் மேன்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ வித் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாசாவோட ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆன சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பட்ச் வில்மோர். ஜூன் 5, 2024 வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திங்ஸ் வேர் வெரி ஸ்மூத். லைக் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கு. ப்ராப்பரா அது வந்துட்டு டாக் ஆயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ரியலான ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. 5 மேனுவரிங் த்ரஸ்டர் வந்து வொர்க்கே ஆகல. ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த ப்ரொபல்லன்ட் வால்வ் வந்து ப்ராப்பரா குளோஸ் ஆகல. 5 ஹீலியம் லீக்ஸ் வந்து நடந்திருக்கு. நாசா வந்து அமெரிக்காவோட கவர்ன்மெண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சி கரெக்ட்டா? இட்ஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்ன்மெண்ட். 0.5% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க நாசாவோட டெவலப்மென்ட்க்கு. இந்த தடவ சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் அவங்கள வந்து திருப்பி எர்த்க்கு கூட்டிட்டு வர போற அந்த விஷயத்துல கூட ஸ்டாஃபிங் காரணமா மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பட்ஜெட் ரிலேட்டடாவும், காஸ்ட் ரிலேட்டடாவும் பிரச்சனை இருந்தனால தான் அவங்க வந்து தே ஹேவ் டூ ரிமைன் இன் ஐஎஸ்எஸ். அதனால தான் அவங்கனால ஒரு ரெஸ்க்யூ ஸ்பேஸ் கிராஃப்ட்ட வந்து இந்த பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் அவங்கனால அவ்ளோ சீக்கிரமா அனுப்ப முடியல. சோ தட் இவ்ளோ டிலே ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் ஆயிருச்சு இந்த ப்ராப்ளம்னால.